காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கத்துவாங்க, திட்டுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ஏன் சில பேர் பைத்தியமா கூட மாறுவாங்க. ரெண்டு லவ்வர்ஸ் கிளைமேக்ஸ்ல ஒன்னா சேர்ந்ததுனால நிறைய பேர் கஷ்டப்பட்ட ஒரு பிலிம் தான் இயற்கை. எல்லா காதலும் கல்யாணத்துல தான் போய் முடியணும்ன்றது அவசியம் இல்ல. இதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் கோர் தீமாவே இருந்திருக்கு. ஆனா இந்த படத்துல ஷாம் தன்னோட காதல் தோல்விக்கு அப்புறம் அவர் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா, நான்சி எடுத்த டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணாரு. ஷாம் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்றான்ற விஷயத்த ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற புக்ல இந்த 2 வரிகள்ல நீட்டா சொல்லியிருப்பாங்க. நான்சிக்கு இந்த உலகத்திலே தேவையான மொத்த காதலை ஷாம் கொண்டு இருப்பான். ஆனா ஷாம் கொண்டு இருக்க இந்த காதலை புரிஞ்சுக்கவோ அல்ல ஏத்துக்கவோ அந்த இடத்துல நான்சி இருக்க மாட்டா. அப்போ நான்சி ஷாம சூஸ் பண்ணிருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா நான்சி ஷாம சூஸ் பண்ணாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முதல்ல இருந்தே இந்த படத்தை நம்ம ஷாமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா பாக்குறோம். ஷாம் நான்சி எவ்வளவு லவ் பண்ணாங்கன்னு இந்த படம் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்களே தாண்டி நான்சியோட காதல் எப்படி இருந்திருக்கும், அவ எந்த அளவுக்கு அவரோட காதலரை வந்து லவ் பண்ணா அப்படின்ற சீன்ஸ்லாம் இந்த படத்துல அதிகமா இருக்காது. சோ ஷாமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நான்சி ஷாம சூஸ் பண்ணிருக்கலாம் நம்மளுக்கு தோணும். பட் என்னதான் நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான்சி எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு.